கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவர் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். சிலரை பார்த்து சொல்லுவாங்க, உயிரோடே செத்தவன் என்று சொல்லி. இறைவனால் படைக்கப்பட்டவன், இறைவனுடைய தோற்றத்தை, இறைவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு இருக்கும் பொழுது, இயலாமையிலே வாழும் பொழுது செத்தவனாக காணப்படுகிறார்கள். More or less, it's like a coma stage. He cannot do anything. He cannot look forward. He is there. That's all. He is alive. What is the use? அப்படி இருக்கிற வாழ்க்கை என்ன, எதற்கு? சர்தை சபைக்கு ஆண்டவர் எழுதும் பொழுது, அந்த தூதனுக்கு எழுதும் பொழுது, எல்லாவற்றையும் உடையவனாய் இருந்து கிரியைகள் செய்கிறவனாய் காணப்படுகிற நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். இன்றைக்கு கிறிஸ்தவன் என்று பெயர் கொண்டிருக்கிற மக்கள் கிறிஸ்துவின் அடையாளங்களை, கிறிஸ்துவின் பண்புகளை, கிறிஸ்துவின் நோக்கங்களை செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் அவருடைய வாழ்வும் செத்தவன் என்றுதான் பொருள்படும். இன்றும் சிலருடைய வாழ்க்கை அப்படித்தான் காணப்படுகிறது. சில போதகர்கள், சில பேராயர்கள் எதற்காக இந்த துருப்பணிக்காக அழைக்கப்பட்டேன் என்பதையும், எதற்காக என்னை அர்ப்பணித்தேன் என்பதையும் மறந்து, அழைப்புகளை மறந்து, கிரியை இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நேராக வாழும் பொழுது செத்தவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆராதனையிலே ஆர்ப்பாட்டம் உண்டு, அற்புதம் உண்டு, மிக விதமான எழுச்சி உண்டு. ஆனால் அதை நிறுத்தி வெளியே வந்தால் எல்லாம் முடிந்து விட்டது, ஒன்றுமில்லை. இன்றைக்கு ஆலயத்திற்கு சென்று வந்தீர்களே, இன்றைக்கு என்ன செய்தியை கேட்டீர்கள் என்று சொன்னால் அதை தெளிவாய் சொல்லுவதற்கு கேட்ட மக்களுக்கும் இல்லை, பிரசங்கித்தவருக்கும் அந்த ஞானம் வருவதில்லை. என்னுடைய நண்பர் ஒருவர் பெங்களூரில் இருந்து, நான் கரூரில் இருந்த பொழுது என்னை பார்க்கும்படியாக வந்தார். அவர் என்னுடைய சீனியர் ஊழியக்காரர். அவர் சில ஊழியர்களை பார்த்து அந்த கூடுகையில கலந்து கொண்டு அவர் பேசும் பொழுது ஒரு கேள்வியை கேட்டார். என்ன கேள்வி? ஹவு யூ ஆர் பிரசன்டிங் த காஸ்பல் டு த காங்கிரிகேஷன். நீங்கள் நற்செய்தியை எப்படி சாதாரண மக்களிடத்துல அறிமுகப்படுத்துகிறீர்கள், சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி. அதற்கு ஒரு ஊழியக்காரர் சொன்ன பதில் எல்லோரும் சிரித்து விட்டோம். என்ன சொன்னார்? We will try to convince the people. If not, we will confuse the people. God never called for this. நாங்க மக்களுக்கு புரிய வைப்போம், இல்லை என்றால் அவர்களை புரியாத நிலைக்கு நேராக நாங்கள் தள்ளி விடுவோம். அவர்களை எது சொன்னாலும் புரியாது. கடவுள் இதற்காக அழைக்கவில்லை. வேத வசனங்களாகிய விதைகளை விதைக்கிற அற்புதமான பணிக்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அதை செயல்படுத்தாத பொழுது, கிரியை இல்லாத பொழுது நான் செத்தவனாய் காணப்படுகிறேன், உயிரோடு இருந்தும் செத்தவனாய் காணப்படுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் நீ இவைகளை அறியாயோ? இன்றைக்கு இந்த சமூகத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன்கிற பெயர் இருந்தும் நீ இவைகளை அறியாயோ? என் ஆண்டுடைய அழைப்பு மகத்துவம் நிறைந்தது. என் வாழ்க்கை எப்படி இருக்குது? Am I dead one or I am living one to propagate the gospel? சிந்திப்போம். கடவுள் நம்மை பயன்படுத்துவார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம் சாமி. நீர் அழைத்தவர், எங்களை ஆசீர்வதித்தவர், எங்களை பயன்படுத்துகிறவர். உமக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாய், உயிரோட்டமுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் அர்ப்பணித்து
உவை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள்ள பிதாவே, ஆமென்.